ஹலோ நண்பா நண்பீஸ், இன்னைக்கு ஒரு டெசர்ட் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டெசர்ட் நேம் மேங்கோ சாகோ. இதுக்கு தேவையான பொருட்கள்: மேங்கோ பழம், சியா சீட்ஸ், நட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், மில்க் மெய்ட், பால் தேவையான அளவு, ஜவ்வரிசி இதுவும் தேவையான அளவு. நாம் செஞ்ச ஜவ்வரிசி வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸுக்கு வந்து பால் தேவைப்படுது, காஞ்சிட்டு இருக்குது. அதனால் சந்து பொந்தில் இருந்த என்னம்மா இது பேர் நம்ம தமிழில் சொல்லுமா? பாதாம். அது வந்து நோண்டி சாப்பிடுங்க. மில்க் மெய்ட் கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதை தொட்டு ஒரு டிப் எடுத்து வச்சுட்டு இருப்பேன். அதுவும் ஓப்பனில் இல்லை. ஆக்சுவலி வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டும்போதே இந்த நட்ஸ் எல்லாம் வந்து துருவி வச்சுருப்பாங்க. அது பண்ணதெல்லாம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட். அவங்க வந்து வீடியோவில் வர விரும்பலை. மாம்பழம் கூட ஒன்று சாப்பிடணும் போல தான் இருக்குது. இருக்கிறதே 3, 7 பேர் இருக்கும். பத்தாது, விட்டுருவோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இருங்க, மைக் ஆன் பண்ணிக்கிறேன். பத்தியா இப்போ அந்த ஃபன் ஃப்ளோ வந்துச்சா? அது அப்போதைக்கு அப்பயே எடுத்துடணும். போயிட்டே இருக்கா. இதே ஃபன் ஃப்ளோவாக எடுக்கிறீங்க. இருங்க, நான் மைக் ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலி இதையுமே நாங்கள் ரீடேக்கில் பண்ணுற ஒரே டீம் நாங்கள் தான். மைக் ஆன் பண்ணிட்டேன். யூடியூபராக ஃபார்மலாக எப்படி பண்ணுறேன் பாரு. நண்பா நண்பீஸ், வேக வச்ச ஜவ்வரிசி வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா எடுத்துட்டு அப்படியே வைக்க போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக இப்படி பண்ணேன். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பால் கொதிச்சு வெளியே காஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் என்ன பண்ண போகிறோம்? இதராவோ அடுத்து மாங்காய் பெத்த போட போகிறோம். சாரி, மாம்பழத்தை பெத்த போடும். அசிஸ்டன்ட் மாம்பழத்தை வந்து ஸ்லைஸ் போட்டு கிர் பண்ண போகிறோம். மறுபடியும் எடுக்கிறீங்களா? மைக் மறுபடியும் நான் ஆன் பண்ணல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி. மாம்பழத்தை நம்ம வந்து கழுவாமே வச்சிட்டோமா. கேமரா உமன் வந்து அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க கைஸ். இது வந்து திடீர் பார்த்தீங்கன்னா அது திடீர் டெசர்ட். இதுக்கு பேர் வந்து திடீர் டெசர்ட். கரெக்டா? டெசர்ட்னா நான் கூட பாலைவனம்னு கேட்டேன். இல்லை, இது வந்து டெசர்ட்னா என்னம்மா அசிஸ்டன்ட்? டெசர்ட் ஸ்வீட். அது ஸ்வீட் இனிப்புன்னே சொல்லாமல் அது நான் டெசர்ட். நான் படிக்கும் போதெல்லாம் டெசர்ட்னா பாலைவனம் தான். என்ன பண்ணேன் இதே வந்து கைஸ், நான் வந்து ஏன் வந்து என் அசிஸ்டண்ட்டை கேட்டு நான் பண்ணுறேன்னா, அது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது வந்து ஆக்சுவலி நானே பண்ணால் அவ்வளோ இதுவாக இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க கற்றுக்கணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, கட் பண்ணி கொடுங்க. நம்ம கிரெடிட் செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. உன்னை தெரியுண்டா எனக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாங்கள் இந்த மேங்கோ பழம் ஸ்லைஸ் போட்டதை வந்து வீடியோ எடுக்கல. அதுக்கு வந்து வேறு காரணம் இருக்குது. ஓகே, அதுக்கு ப்ரூஃப் தான் இந்த தோல். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அது பேர் என்ன, பிளெண்டாக அரைக்க போகிறோம். நம்ம சாரி கைஸ், இங்கிலீஷ் மீடியம் படித்ததால் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. அசிஸ்டண்ட் சற்று இங்கே பாருங்கள். இவ்வளவு பால் போதுமா? பார்க்கவே நல்லா இருக்கு. இதில் பத்தாதேம்மா. எப்படி அரைக்கிறது?
எப்படி இல்ல இல்ல முட்டாவா இருமா. அப்படியே கவுத்து. ஓ ஐ சி. அது அது ஞாபகம். லாக் பண்ண. லாக் பண்ணிட்டேன். ஹலோ கேமரா உமன், ஃபோக்கஸ் ஆன் மீ, ஃபோக்கஸ் ஆன் மீ. ஸ்விட்ச் பண்ணுமா? கை எடுத்துட்டா ஆஃப் ஆகிடும், கை வச்சா அரையும். லாக் எப்படி பண்ணுறது? இல்லை இரு, எனக்கு இதுவே நல்லா இருக்குதுமா, இருமா. ஓ அழித்து இப்படி விட்டுக்கிறனா? A few moments later. எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணுமா, பால் பத்தலை. என்னோட அசிஸ்டன்ட் சொன்னாங்க, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இவ்வளோ போதும்ல? நான் தான் வந்து அவங்களுக்கு குருநாதர். மறுபடியும் இப்படி போட போகிறோம். குரு சொல்லி கொடுத்து அசிஸ்டன்ட் செஞ்சதெல்லாம் அந்த காலம். அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்து குரு செய்கிறது தான் இந்த காலம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. காய்ஸ் நான் அரைய மாட்டேங்குதுப்பா. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அதாவது நான் வந்து இந்த இது வந்து புதுசாக இப்போ தான் பார்க்குறேன். அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஃபஸ்ட் டைம் தெரில. இப்போ வந்து பழகிட்டேன் இல்லையா, அதனால் பூந்து விளையாடுவோம். பூந்து நாங்களே கழட்டுவோம், நாங்களே மாட்டுவோம், நாங்களே அரைப்போம். நான் உங்களுக்கு அரைச்சதை காமிக்கிறேன் வாங்களேன். எவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துருக்கு. இருங்க நக்கி பார்ப்போம். நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு, பிளடி புளிப்பு. புளிப்பாக இருக்குது. கேமராமேன் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறீங்களா? நான் அரைச்சது தான். நோ பாய்சன். நல்லா இருக்கு. நோ. மேலும் மேற்கொண்டு பழத்தை அரைக்க இருப்பதால் ஆல்ரெடி அரைச்சதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். ஓ மை காட், கொஞ்சம் கட்டி கட்டியாக வருது, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா சாப்பிட நல்லா தான் இருக்கும் கைஸ். கட்டியாக்குறது வேணால் ஸ்பூனில் அள்ளி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு வந்து அரைக்க அடுத்து இது ரெடி. மாம்பழத்தெல்லாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு பேர் வந்து பியூரி, மேங்கோ பியூரி. இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து டெசர்ட் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு மிக்சிங்க்கு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். கடைசியில் என்ன கூட யூடியூபர் மாதிரியே பேச வச்சிட்டிங்க. இப்போது ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மில்க் ஆட் பண்ணிடும். அடுத்து ஃபில்டர் பண்ண ஜவ்வரிசி. வந்து அடுத்து ஊற வச்ச சியாசி, இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ராவான மாம்பழம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுதான். என்ன கூட அந்த ஜவ்வரிசியெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் அந்த ஜவ் ஃபீல் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து மாம்பழம் இதுதான். மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் ஸ்வீட்காக நம்ம மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 4 ஐஸ் க்யூப் இருந்தது, அதை வரைக்கும் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே,
இருமா நீ வேறு ஹைட்டில் காட்ட சொல்லுவேன். இந்த மேங்கோ சாகோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டோம். பட் ஆனால் இது இங்கே வச்சு சாப்பிட போகிறதில்ல. இது சாப்பிட்றதுன்னு ஒரு பெட்டர் பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நம்ம இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணணும். டெசர்ட்டை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் நல்லாவே இருக்குது. பட் இதில் மில்க்கும் கண்டென்ஸ்டு ஸ்வீட்காக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது டேஸ்ட். அந்த ராவான மாம்பழம் டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டர். மில்க்கு பிடிக்காதுன்றவங்க இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு இது செட் ஆகாது. ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, டேஸ்ட் குட். அந்த ஜவ்வரிசியும் சியா சீட்ஸும் போட்டிருக்கிறது ரியலி டேஸ்ட்டு கொஞ்சம் அது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது பேர் நம்ம வாயில் போட்டு அது உள்ளே போகும்போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலாகவே இருக்குது. அந்த ஜவ்வரிசியும் சியா சீடும். உண்மையாக நல்லா இருக்கும். எந்த ஒரு தொந்தரவு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு பிளேஸில் இப்படி ஒரு டெசர்ட் உண்மையாக நல்லா இருக்கு. சொர்க்கம் இதுதானம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா, சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கி. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இந்த டெசர்ட்டு செய்கிற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. மஸ்ட்டு ட்ரை. பெட்டர், ஒஸ்ட்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது, பெட்டர். ராவான மாம்பழம் டேஸ்ட்டு வித் மில்க், அந்த ஸ்வீட்னஸ்க்காக போட்ட அந்த கண்டென்ஸ்டு மில்க், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அது அந்த ஃப்ளேவர் வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளேவரில் எதையுமே சாப்பிட்டதில்லை. எதுவும் சாம்பிளும் என்னால் சொல்ல முடியாது. பட்டு ஷுவராக சொல்கிறேன், நல்லாவே சஜஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து மஸ்ட்டு ட்ரை. நல்லா ட்ரை பண்ணுங்க. நாம் செஞ்ச டெசர்ட்டுக்கு வந்து ஒருத்தர் ரிவ்யூ கேட்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு 10 மெம்பர்ஸுக்கு சாப்பிட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான் ரிவ்யூ கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, எப்படி இருந்தது அந்த டெசர்ட்? உங்களை பார்த்து சொல்லணுமா? இல்லை நீங்கள் கேமரா பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. அவ்வளோதானா? எப்படி சொல்கிறது? இல்லை, அது சாப்பிட்ருக்கீங்க, எதுவும் மயக்கம் வர மாதிரியோ வாமிட் வர மாதிரியோ இல்லை ஸ்டொமக் எப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். மேங்கோ கூட மில்க் சேரலாமான்னு எங்களுக்கு தெரியாது, அதையும் சேர்த்துருக்கோம். ஸ்வீட்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கோம். இது எவ்வளவும் பண்ணியிருக்கோம். அதனால் சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே, எந்த ஒரு அப்நார்மல் எதுவும் ஃபீல் ஆகலைல்ல? நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கு. இது எத்தனை சொல்லுங்கள்? இங்கே இது எத்தனை? 2. தெளிவாக கண் நல்லா தெரியுது, மயக்கம் எதுவும் இல்லை, கன்ஃபார்ம். கேமரா உமனும் நான் தான் தெரியுறேண்ணா. ஓகே, பல விதத்தில் டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாருமே ஆல் ரைட். ஓகே, அப்போ நம்ம செஞ்ச டிஷ் வந்து நல்லா டெசர்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. சூப்பராக இருந்ததுங்க. அப்போ கடை வச்சுருவோம், திறப்புழாக்கு வந்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.